மாசி மாசம்னாலே கும்பத்துல வந்து சூரிய பகவான் போறது தான். ஸோ இந்த மாசத்துல சிறப்பு அப்படிங்கும் பொழுது மகா சிவராத்திரி வருது. அண்ட் இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியும் சரி, அம் நமக்கு வரக்கூடிய அமாவாசையும் சரி, 2மே மாசி மாசத்துல வந்து ஒரு கிரகண தோஷமாகத்தான் ஏற்படுது. ஸோ மார்ச் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வந்து ஒரு கிரகண தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிரகங்கள்ட்ட இருக்கு. இந்த கும்பத்துல ராகு இருக்கிறதுனால, சூரியனும் கூடவே கும்பத்துல வர்றதுனால, உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே போன தடவ கிரி ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம சொன்னோம். அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு வித பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு. ஸோ சமீபத்தில நம்ம பார்த்தோம் ஒரு ஏர் கிராஷு. ஒரு அரசியல் தலைவர் மகாராஷ்டிரால வந்து எப்படி ஒரு விபரீத ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறது. ஸோ சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களும், அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக நெறைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், சில பேரினுடைய இழப்புகள், இதையெல்லாம் இந்த மாசி மாசத்துல நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ மாசி மகம் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், ஆ நம்ம தெய்வத்தை நல்லா புடிச்சுக்கணும். குலதெய்வத்தை விடவே கூடாது. அண்ட் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது, உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு இறைவன் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு நமக்கு ஒரு எந்த விதமான பாதிப்புகளும் கிரகங்களால் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா கும்பத்துல வந்து புதன், ராகு, சுக்கிரன் அதோட சூரியன் சேரப் போறாங்க. அமாவாசை, பௌர்ணமி தினங்கள் இந்த பட்சங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சாதகமா இருக்காது.